குருநாகல் பரகாகதனிய சிங்கப்புர வீதியில் உள்ள வயல்வெளியிலிருந்து கடந்த 17ஆம் தேதி பிறந்து 2 நாட்களேயான குழந்தையொன்று மாவத்தகம போலீசாரினால் மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த குழந்தை தொடர்பான பல்வேறு காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த குழந்தையை கைவிட்டு சென்ற தாய் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்து காணொளியொன்று சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றது. எனவே அது குறித்த உண்மையை கண்டறியும் நோக்கில் நாம் ஆய்வொன்றை மேற்கொண்டோம். மேலும் குறித்த காணொளியில் அதுதெரின லோகோ காணப்பட்டமையினை நாம் அவதானித்தோம். எனவே நாம் அதுதெரின தொலைக்காட்சியில் இந்த சம்பவம் தொடர்பில் வெளியான செய்தி குறித்து ஆய்வினை மேற்கொண்டோம். இதன்போது கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அதுதெரின யூடியூப் பக்கத்தில் இந்த காணொளியானது வெளியாகி இருந்தமையை எம்மால் காண முடிந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு பயணிக்கவிருந்த ரயிலின் கழிவறையில் கைவிடப்பட்ட சிசு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 24 மணித்தியாலங்களுக்குள் குறித்த சிசுவின் தாய் கைது செய்யப்பட்டதுடன் அவர் போலீசாரிடம் வாக்குமூலமும் வழங்கியிருந்தார். இவ்வாறு குறித்த தாய் போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளியே எது என்பதும் கண்டறியப்பட்டது. மேலும் நாம் மாவத்தகம போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். இதன்போது இந்த குழந்தையின் தாய் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் அவரை தேடும் பணிகள் போலீசாரினால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் கடந்த 17ஆம் தேதி குருநாகலில் வயலிலிருந்து மீட்கப்பட்ட சிசுவின் தாய் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்து சமூக ஊடகங்களில் பகிரப்படும் காணொளி தவறானது என்பது கண்டறியப்பட்டது.